தோசைக்கு கார சட்னி அரைக்க போகிறோம். காஞ்ச மிளகா தேவையானது காஞ்ச மிளகா எடுத்து வச்சுட்டோம். இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் 3 அரிஞ்சு வச்சுட்டோம். புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டோம். உப்பு எல்லாத்தையும் வச்சு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடி பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து வச்சுக்கிட்டோம்னா கெடவே கெடாது. ஒரு 3 நாள் வரைக்கும் வெளில இருந்தாலும் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவசர தேவைன்னா கூட நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாம்பார் இட்லி சாம்பாருக்கு இந்த சட்னி வச்சுட்டு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இதுமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். நம்ம அரைச்சிட்டு திரும்ப நான் எப்படி இருக்குன்னு சொல்லி அரைச்சிட்டு நான் வீடியோ போடுறேன். கார சட்னி வெங்காயம் புளி காஞ்ச மிளகா உப்பு எல்லாம் வச்சு நம்ம அரைச்சிட்டோம். சட்னி அரைச்சி அதை வச்சுருக்கோம். ரொம்பவும் வழவழன்னு இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் குறன்னு அரைச்சி வச்சுட்டோம். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். கடாயில் நல்லெண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போது ஒரு அரை ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம காரத்தை கொஞ்சம் வாயில் எரியறதை தடுக்கும். காரம் ரொம்ப இருக்காது. ஆனால் நல்லாயிருக்கும். சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போது உளுத்தம்பருப்பு போட்டுட்டோம். உளுத்தம்பருப்பு காஞ்சிட்ருக்கு. உளுத்தம்பருப்பு சவக்கும் போதே கடுகு நிறையா போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் இது 10 நாள் ஆனாலும் சரி 1 மாதம் ஆனாலும் சரி இந்த சட்னி கெடாது. நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா கெடவே கெடாது. கடுகு வெடிச்சிட்ட பிறகு நம்ம இந்த கடுகு நல்லா வெடிச்சிட்ட பிறகு நம்ம சட்னி எடுத்து நல்லா அதில் கொட்டி வதக்கலாம். கடுகு இப்போது வெடிச்சிருச்சு. நல்லா மேலே வந்துடுச்சு கடுகெல்லாம். இப்போது அந்த நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சதில் நம்ம ஊற்றிட்டோம். எப்படி வதங்குது பாருங்கள். இது வதக்கிட்ட பிறகு சுத்தமாக காரமே இருக்காது. இந்த எண்ணெய் 1 ஸ்பூன் சர்க்கரை உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டதுனால காரமே இருக்காது. இந்த எண்ணெயும் தெரியாது நமக்கு. நல்லாயிருக்கும். இப்போது நல்லா ஒரு 10 நிமிஷம் பெருங்காயத்தூள் நம்ம போட்டுக்கலாம். வயிற்ற வலிக்காது. சட்னி நல்லாயிருக்கும். காரமே இருக்காது. நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த சட்னி நல்லா வதக்கிட்டு திரும்பி பவுலில் மாற்றிட்ட பிறகு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள். அந்த சட்னி இட்லி தோசைக்கு கார சட்னி ரெடி பண்ணிட்டோம். இட்லி தோசைக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிட்டோம். நல்லெண்ணெய் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு காரம் ஒன்றுமே செய்யாது. இது காரமும் இருக்காது. வெங்காயம் நம்ம 3 பெரிய வெங்காயம் போட்டதுனால 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கோம். இன்றைக்கி விட அது நாளைக்கு தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த சட்னி செஞ்சு பாருங்கள். வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.